And next, I call our Abbas Mandri sir to give welcome speech. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய லட்சக்கணக்கான சஹாபாக்கள் மீதும், தாபியீன்கள் மீதும், தபா தாபியீன்கள் மீதும், நாதாக்கள், சொஹதாக்கள், உலமாக்கள் அனைவரின் மீதும், உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லீம்கள் மீதும், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் வல்ல இறைவனுடைய பேரருள் பொழியப்படட்டும் என பிரார்த்திக்கின்றேன். அன்பார்ந்த மாணவர்களே, தொடர்ச்சியாக வெயிலிலே அமர்ந்து நாம் இங்கே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே இறைவன் சற்று நிழலை தந்திருக்கின்றான். சிறந்த மாணவர்களாகிய உங்களை சந்திப்பதில் மனமார்ந்த மகிழ்ச்சி. 112வது வார தேசிய கொடி ஏற்றி வைத்து சிறப்பு விருந்தினரை கௌரவிக்கும் நிகழ்ச்சியை மிக அருமையாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய இந்த கம்மம் மதாயி அரபிக் கல்லூரியுடைய முதல்வர் எங்கள் பாசத்திற்குரிய தாரிக் அகமது ஆலி பிலாலி அவர்களையும், நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும், இந்த நிகழ்ச்சியை எங்கள் சிறிய அழைப்பை ஏற்று வருகின்றிருக்கக்கூடிய உதவி மின்வாரிய பொறியாளர் பாசத்திற்குரிய அண்ணன் முகமது மீரான் அவர்களையும் இந்த நேரத்திலே வருக வருக என வரவேற்று வாழ்த்தி எனது சிறிய உரையை தொடங்குகின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, 112வது வார தேசிய கொடியேற்றும் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். சிறந்த ஆளுமைகளை உங்கள் முன்னால் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரம் கூட கல்லூரியிலே பேராசிரியராக பணிபுரியக்கூடிய ஆசிரியர் ஒருவர்களை உங்கள் முன்னாடி பேச வைத்தோம். நல்ல முறையிலே உங்களுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கின்றார்கள். 3 முக்கியமான விஷயங்களை நாம் எப்போதுமே மனதில் வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், பசுமரத்தாணி போல் சொல்லக்கூடிய விஷயங்களை உங்கள் மனதில் பதியக்கூடியதாக இருக்கின்றது. 3 முக்கியமான விஷயங்களை நீங்கள் மனதில் வைக்க வேண்டும். அது அன்பான வேண்டுகோளாக நான் இங்கே வைக்கின்றேன். முதலாவதாக படிப்பு, 2வதாக ஒழுக்கம், 3வதாக உழைப்பு. எஜுகேஷன், டிசிப்ளின் அண்ட் ஹார்ட் ஒர்க். இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் எப்போதுமே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், 5ல் வளையாதது 50ல் வளையாது என்று சொல்வார்கள். இந்த வயதில் நம்மை நாம் தயார்படுத்தி கொண்டால்தான் எதிர்காலம் சிறப்பாக அமையும். எக்குடியில் பிறப்பினும் யாகவராயினும் அக்குடியில் கற்றவரே சிறந்தவர் என்று திருக்குறள் சொல்கின்றது. எந்த குடியிலே பிறந்தவராக இருந்தாலும் அந்த குடியிலே யார் சிறந்தவர்? கற்றோரே சிறந்தவர். இன்றைக்கு உலகம் கற்றோர்களை மதிக்கின்றது, கற்றோர்களுக்கு மதிப்பளிக்கின்றது, கற்றோர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கின்றது. படிப்புதான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மனிதனுடைய தரத்தை, வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. சிறந்த ஒரு கல்லூரியிலே நீங்கள் இங்கே படித்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய நிலையை உயர்த்தி கொண்டிருக்கின்றீர்கள், உங்களுடைய தரத்தை உயர்த்தி கொண்டிருக்கின்றீர்கள். அன்பார்ந்த மாணவர்களே, 10 தலைமுறையுடைய ஏழ்மையை போக்கக்கூடிய ஒரே ஆயுதம் இந்த கல்விதான். 10 தலைமுறை மிக மோசமாக கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த தலைமுறையுடைய ஒருவர் நல்ல முறையிலே கற்று ஒரு தொழில் தொடங்கக்கூடியவராக, ஒரு வேலையில் இருக்கக்கூடியவராக, ஒரு பணிபுரியக்கூடியவராக, ஒரு அரசு பணியில் இருக்கக்கூடியவராக இருந்தால் அவருக்கு வரக்கூடிய அடுத்த தலைமுறை சந்ததியினர் ஏழ்மையை போக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. அதனால்தான் கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதைத்தான் இன்றைக்கு சிறந்த அரசு அதிகாரிகளை உங்கள் முன்னால் இங்கே வந்து நாங்கள் இங்கே அவர்களுடைய ஆலோசனையை வழங்க நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அன்பான மாணவர்களை, இவர்களை போன்று நீங்கள் வர வேண்டும். இந்த வயதிலே நீங்கள் கற்றது மட்டும்தான் உங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் சிறந்ததாக பயனளிக்கும். அமெரிக்காவுடைய ஒரு மிகச்சிறந்த தொழிலதிபர் வாரன் பஃபெட் என்ன சொல்றாருன்னா, இறுதி காலம் வரை நீங்கள்
நீங்கள் உங்களுடைய வருமானம் வரக்கூடிய நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்கள் சாகும் வரை நீங்கள் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய நீங்கள் ஒரு முயற்சியை நீங்கள் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் இறப்பு வரைக்கும் உழைக்கக்கூடிய மனிதனாகத்தான் வாழ்ந்து மறைய வேண்டும். அன்பார்ந்த மாணவர்களை, நீங்கள் என்ன செய்யணும்? படிப்பின் மூலமாக உங்களுடைய தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும். படிப்பு தான் ஒரு சிறந்த ஆயுதம். ஒரு சிறிய விஷயத்தை மட்டும் இந்த நேரத்தில் சொல்ல ஆசைப்படுகின்றேன். தமிழ்நாட்டிலே ஒரு பகுதியிலே ஒரு மாணவி தனது தந்தை ஒரு அரசு அலுவலகத்திலே கடைநிலை ஊழியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அந்த தந்தையை சந்திப்பதற்காக அந்த மாணவி அங்கே செல்கின்றார். கடைநிலை ஊழியர் அனைத்து பணிகளும் அங்குள்ள அரசு அதிகாரிகளுடைய பணிகளை பூரா செய்து கொடுக்கிறார். அங்கே ஓடுறாரு, இங்கே வர்றாரு, அவங்களுக்கு என்ன டீ வாங்கி தரணுமா, கடைக்கு போகணுமா, ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குமா, எல்லா வேலையும் அவர் தான் செய்கிறாரு. அப்போ தந்தையுடைய நிலையை பார்த்து அந்த மாணவி வருத்தப்படுறாங்க. அப்பாட்ட கேட்குறாங்க, என்னப்பா நீங்கள் இவ்வளோ சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்க்குறீங்க? இல்லைம்மா, நான் படித்த படிப்பு குறைந்த படிப்பு தான், அதுக்கு எனக்கு இந்த இடத்துல இந்த வேலை தான் கிடச்சிச்சு, உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு இந்த வேலையை நான் செய்துக்கிட்டு இருக்கேன், ஆனாலும் நான் சந்தோஷத்துடன் தான் நான் செய்கிறேன் அப்படின்ட்டு தன்னுடைய மகளுக்கு ஆறுதல் கூறுறாங்க. ஆனால் அந்த பெண் அதை ஒரு லட்சியமாக எடுத்துக்கொண்டு யூபிஎஸ்சி தேர்வு எழுதி கலெக்டர் ஆகி அந்த எந்த தந்தை பணிபுரிகிறாரோ அந்த அலுவலகத்துக்கே ஒரு உயர்ந்த அதிகாரியாக அவர் வர்றாரு. அப்ப அந்த விடாமுயற்சியுடன் படித்த படிப்பு தான் இன்றைக்கு தந்தை பணிபுரியக்கூடிய அந்த அரசு அலுவலகத்திலேயே உயர்ந்த அரசு அதிகாரியாக, மாவட்ட ஆட்சியராக அந்த பெண் வருகிறார் என்று சொன்னால் அந்த ஒரு லட்சியம், அந்த ஒரு படிப்பு மேல அவர் கொண்ட அக்கறை, ஈடுபாடு, விடாமுயற்சி, கடின உழைப்பு, தன்னம்பிக்கை, அதை நாம் என்ன செய்யணும்? இந்த விஷயங்களை மனதில் கொண்டு நாம் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த மாணவர்களை, இரண்டாவதாக நான் குறிப்பிட்ட விஷயங்களிலே ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று வள்ளுவர் எழுதியிருக்கின்றார். ஒழுக்கம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒழுக்கம் மட்டுமே ஒரு மனிதனுக்கு உயர்வை தரும். அந்த உயர்வை தரக்கூடிய ஒழுக்கம் உயிரை விட சிறந்ததாக நாம் கருத வேண்டும். அன்பார்ந்த மாணவர்களே, என்னதான் பணம் இருக்கு, என்னதான் படிச்சிருக்காரு, எவ்வளவுதான் ஆடம்பரமாக இருந்தாலும் ஒரு மனிதனிடம் ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் அவர் மிகவும் கீழ்த்தரமான மனிதன்தான், மிகவும் கேவலமான மனிதன்தான். என்ன ஒழுக்கம்? எல்லாருடையும் நட்பாக அன்பாக பழக வேண்டும், பெரியோர்களுக்கு கண்ணியம் அளிக்க வேண்டும், சிறியோர்களை மதிக்க வேண்டும், எந்த சூழ்நிலையும் கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகிவிடக் கூடாது என்பதை நாம் நிச்சயமாக மனதிலே கொள்ள வேண்டும். அதுதான் ஒழுக்கம். பெற்றோர்களுக்கு கண்ணியம் செலுத்த வேண்டும், உற்றார் உறவினரோடு நட்போடு பழக வேண்டும். எந்த சூழ்நிலையும் தவறான வழிக்கு நாம் சென்று விடக்கூடாது. நிச்சயமாக மனசாட்சிக்கு நாம் பயந்து, இறைவனுக்கு பயந்து ஒழுக்கத்தோடு நாம் வாழ வேண்டும். அன்பார்ந்த மாணவர்களே, அப்பத்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை அடைய முடியும். இறைவன் யாரை நேசிக்கின்றான்? ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்களை இறைவன் நேசிக்கின்றான். அடுத்தபடியாக கடின உழைப்பு. கடின உழைப்பு மட்டும்தான் ஒரு மனிதனை நிச்சயமாக வெற்றியினுடைய பாதைக்கு அழைத்து செல்லும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சோம்பல் இருக்கு தெரியுங்களா? சோம்பல் நிச்சயமாக செயல்களை ஒரு மனிதன் செய்ய விடாமல் தடுக்கக்கூடியது தான் சோம்பல், சோம்பேறித்தனம். உண்மையா இல்லையா? நம்ம எந்திரிச்சு தொழுகணும்னு நினைச்சா நிச்சயமா தொழுதுருவான். கொஞ்ச நேரம் ஆகட்டுப்பா, அப்புறம் தொழுதுக்கிறலாம் அப்படி நினைச்சோம்னா நிச்சயமாக அது சோம்பல் தான், சோம்பேறித்தனம் தான். சுறுசுறுப்பு மட்டும்தான் ஒரு மனிதனை சிறந்த செயலை செய்யக்கூடியதாகும். சுறுசுறுப்பாக தேனீக்கள் போன்று நாம் என்ன செய்ய வேண்டும்? சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டும் அதிகமாக படிக்க வேண்டும், உலகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளை சுற்றி இருக்கவர்களை நாம் என்ன செய்ய? நிச்சயமாக ஒரு வளப்படுத்த வேண்டும், நல்ல அவங்களுக்கு ஊக்கப்படுத்தணும். எல்லாரையும் உயர்ந்த நிலை கொண்டு வரக்கூடிய வேலையைத்தான் இந்த கம்பம் மதாய் அரபிக் கல்லூரி செய்து கொண்டிருக்கின்றது. இரவு பகல் பாராமல் எங்கள் முதல்வர் உழைத்துக் கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், இளம் வயதின 20 வயசுல தான் இருக்கீங்க, 20 வயசு கீழே 50 வயது ஆகும் போது உங்களுக்கு தெரியும்
என்னை செதுக்கியது இந்த கம்பம் மதாயி அரபிக் கல்லூரி என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்வீர்கள். உங்களுக்கு உங்க ஊரில் கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை, உங்கள் குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை இந்த கல்லூரியிலிருந்து தான் உங்களுக்கு கிடைத்திருப்பது என்பதை நீங்கள் நிச்சயமாக அந்த நேரத்தில் நீங்கள் நினைத்துக் கொள்வீர்கள். அன்பார்ந்த மாணவர்களே, கடினமாக உழைக்கணும். சோம்பேறித்தனம், சோம்பல் எதுவுமே நிச்சயமாக நம்மகிட்ட இருக்கக்கூடாது என்பதை நீங்கள் மனதில் கொள்ளுங்க. என்னடா கஷ்டப்படுத்துறாங்க, காலையில் எந்திரிக்க சொல்றாங்க, அதை செய்ய சொல்றாங்க, இதை செய்ய சொல்றாங்க. நிச்சயமாக உங்களை செதுக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் இதற்கு முன்னாடியே பேசும்போது என்ன சொன்னேன்னா, ஒரு வைரத்தை, மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய வைரத்தை எடுத்து பட்டை தீட்டினால்தான் என்ன செய்ய முடியும்? அந்த வைரத்தை மின்னக்கூடியதாக, பளபளப்பாக ஆக்கக்கூடியதாக, விலை உயர்ந்ததாக மாற்றக்கூடியதாக இருக்கும். உண்மையா இல்லையா? அந்த வைரம் போன்றவர்கள் நீங்கள், மதிப்பு மிக்கவர்கள் நீங்கள், இந்த நாட்டின் எதிர்காலம் நீங்கள், இந்த சமுதாயத்தின் எதிர்காலம் நீங்கள், இந்த கல்லூரியின் அடையாளம் நீங்கள், இந்த சிறந்த கம்பம் மதாயி கல்லூரியுடைய பெருமை நீங்கள். எங்கள் உஸ்தாத் அவர்களுக்கு உங்கள் மீது மதிப்பு மரியாதை வைத்து உங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். மாணவர்களே, நீங்கள் இந்த கல்லூரிக்கு நிச்சயமாக நீங்கள் பெருமை சேர்க்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இங்கே வருகை இருக்கக்கூடிய அண்ணன் முகமது மீரான் அவர்கள் ஒரு சிறந்த எழுத்தாளர், ஒரு சிறந்த கவிஞர். அண்ணல் காந்தியடிகள் போற்றிய ஆண் தாய் உமர் என்ற புத்தகத்தை 3 மாதங்களுக்கு முன்பாக வெளியிட்டார்கள். நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த புத்தக வெளியீட்டு விழாவில். அண்ணன் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட இல்லை, ஒரே ஊர் தான். இருந்தாலும் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் என்னோட உறவினர் ரிஸ்வான் அழைச்சதன் அடிப்படையில் போயிருந்தோம். ஒரு அருமையான பேச்சு. அண்ணல் காந்தியடிகளே உமர் அலி அல்லாஹ் அவர்களை போற்றி, அவரை போன்ற ஆட்சி இந்தியாவிலே வர வேண்டும் என்று சொன்னவர்கள். அந்த உமர் அலி அல்லாஹ் அவர்களுடைய அவரை பற்றி எழுதிய அந்த புத்தகம் சிறப்பான முறையிலே வெளியிடப்பட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டாங்க. இன்றைக்கு பல்வேறு பணிகளுக்கு இடையே எழுத்தாளராக, கவிஞராக எல்லா இடங்களிலும் தன்னை முன்னிலைப்படுத்தி அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எழுத்தாளர்களை இந்த நாடு கௌரவப்படுத்துகின்றது. அதனால தான் அவருடைய அறிவுரையை கேட்பதற்கு, ஆலோசனையை வழங்குவதற்கு இங்கே வருகின்றிருக்கிறார்கள். வல்ல இறைவன் அவருக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்த அனைவருக்கும், கல்லூரியுடைய முதல்வர் தாரிக் அஜர்த் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.